சொல்றாரு, 1ஆம் வசனம் நினைக்கிறேன். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்போ இஸ்மவேலை போல மாம்சத்தின்படி போனா நாம் சுதந்திரரா இருக்க முடியாது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஈசாக்கு வந்தது, அப்புறம் அப்படியே பாஸ் ஆகி போகுது, யாக்கோபுக்கு வருது, அப்படியே தொடர்ந்து போகுது. அது இந்த நாட்கள் இல்லாவிட்டால் நாம் இந்த ஆகார் சாரால் இந்த ஒரு காரியம் தான் இருக்கு. சாரால் பண்ண தப்பு தான், ஆனாலும் பிற்பாடு தேவன் சில ஆலோசனை கொடுக்கும்போது ஆபிரகாம் அந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படைய ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் ஆகார் என்பது மாம்சத்தின்படி இந்த உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய எருசலேம் தான். உலகத்தினுடைய இதுதான். அது நீங்க 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இருக்குது, வசனம் எல்லாம் இருக்குது. 24ஆம் வசனம் 25ஆவது வசனம் வாசிங்க. இந்த ஒரு வசனத்தை வாசிக்க முடிஞ்சா 25 4:25 கலாத்தியர் 4:25. ஆகார் என்பது அரபு தேசத்துள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. அப்ப ஆகார் மூலமா வந்தது அடிமைதான். அடுத்த வசனம். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். அப்போ மேலான எருசலேம், அப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள் மறுபடியும் உருவாக ஆரம்பிச்சுட்டாதான் ஒரு பரிசுத்த போல் வேதனைப்படுறாரு, கர்ப்ப வேதனைப்படுறேன்னு சொல்றாரு. அந்த கர்ப்ப வேதனை பட்டா என்ன நடக்கும்னு சொல்றாரு. நம்ம மேலான எருசலேம், பரம எருசலேம், ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானால் சாரல். அந்த ஜீவன் அங்க வருது. அந்த ஜீவன் தான் ஒளியா மாறும். அப்ப நம்ம எப்படி இருக்கணுங்கிறத நம்முடைய பேச்சு அல்ல, தேவனோடு உள்ள நம்முடைய உறவு, அதை நம்ம புதுப்பிக்கணும். நம்ம மேலான எருசலேம் தான் நமக்கு வேணும். பரலோகத்து போய் சேரணும், பரலோகத்துல தேவனை தரிசிக்கணும், இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும், அவருடைய பாதத்தை நாம் பணிந்து கொள்ளணும், அவருடைய சமூகத்திலே நாம் ஆராதிக்கணும். போய் அதுக்குதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அருமையானவர்களே, உலக காரியங்களை தேவன் சொல்லுகிறார். மாம்சத்தின் கிரியைகள் நம்ம இடத்துல மறுபடியும் வருதான்னு பாருங்க. எந்த வகையில் இருந்தாலும் சரி, 3 விதமான மாம்சம், 3 டைப்ஸ் அப்படித்தான் சொல்லணும். 19 வசனத்துல அப்படிதான் போட்டிருக்கு. மாம்சீக பாவம், இச்சை, இதெல்லாம் உண்டு. ஆனால் நாம் ஆவியினாலே நடத்தப்பட்டதற்கு நம்மை ஒப்புவிக்கும் போது, ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, வேத வசனத்தை கருத்தாய் வாசிக்கும் போது, ஆசையோடு வாசிக்கும் போது, உண்மையாய் வாசிக்கும் போது கர்த்தர் சில காரியங்களை செய்வார். அவர் என்ன செய்யறாருன்னு பாருங்க. 22ஆம் வசனம், 5:22 எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அடுத்த வசனம் அப்படியே வாசிக்கலாம். 24 வரைக்கும் வாசிக்கலாம். கிறிஸ்டியனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே படைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடத்தக்கூடாது. போதும் போதும். ஆவியினாலே நாம் நடத்தப்படுவதற்கு நம்ம ஒப்புவிப்போம். ஆவியின் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன இருக்கு. ஆனால் 22 வரும்போது ஆவியின் கனியோன்னு இருக்கு. ஒன் ஃப்ரூட், multiples of worlds, multiples of golden things are there inside.
ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், ஒவ்வொன்றை பத்தி நிறைய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். எத்தனையோ சத்தியத்தை கேள்விப்பட்டிருக்கோம். அருமையானவர்களே, நாம் ஆவிக்கு ஏற்றபடி நடப்பதற்கு நம்மை பூர்ணமாய், நம்ம பிரச்சனையே என்னன்னா தனி ஜெபம் இல்லை, ஐக்கியத்திலையும் நம்ம ஜெபிப்பது பெரும்பாலும் கொஞ்சம் பேர் தான் பண்றோம். இருதயத்தை திறந்து தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் குறைவுள்ளவன், நான் தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டுவேன், சமயத்துக்கு இந்த பாரத்தோட ஜெபிக்கிறேன். தனியா சொல்றேன், தனி ஜெபத்துல. ஐக்கிய ஜெபத்துல ஒருவேளை நான் ஜெபித்திருக்கிறேன், போன வாரம் கூட ஒரு பாரம் இருந்தது, தேவன் ஜெபித்தேன். ஆவிக்கேற்றபடி நாம் நடக்கணும். நமக்கு ஒரு பரம எருசலேம் இருக்குது, அந்த பரம எருசலேமுக்கு அநேகரை கூட்டி செல்லணும். அதற்கு என்னுடைய முயற்சி, என்னுடைய பயிற்சி, என்னுடைய தியாகம். இயேசு கிறிஸ்துவை மேல நம்ம தியாகம் பண்ண முடியாது, இருந்தாலும் சொல்றேன், பிரயாசம் அப்படி சொல்லலாம். நான் பிரயாசப்பட்டேன்னு சொல்றாரு இல்லையா, பிரயாசப்பட்டு பயிரிடும் தான் பலனிலே முந்தி பெறுவான். ஒண்ணுமே கத்தருக்காக நான் இன்னைக்கு என்ன செஞ்சேன்னு நம்ம இங்க கணக்கு போடுங்க. நீங்க எத்தனை பேர் நம்ம முந்தியெல்லாம் நம்ம டைரி எழுதுவோம், இப்ப நானே ரொம்ப எழுதுறதே இல்லை. டைரி எழுதும் போது அப்பெல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எழுதி வச்சிருப்போம். இன்னைக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு, எங்க போனோம், யார்கிட்ட சாட்சி கொடுத்தோம், என்ன பேசணும், இந்த வாரம் யாரையாவது புதுசா ஜெபத்துக்கு கூட்டிட்டு போலாமா, ஃபாஸ்டிங் பிரேயர் கூட்டு போலாம், அப்படியெல்லாம் யோசிச்சு. இப்ப நமக்கு இப்ப கூகுள் பிரேயருக்கு இந்த சகோதரனை கூட்டிட்டு வரலாமா, அவரை வர சொல்றதுக்கு என்ன பண்ணலாம், மனைவியை கேட்க வைக்கணும், பிள்ளைகளை கேட்க வைக்கணும். இதெல்லாம் நம்ம ஆசைப்படுவோம். முதல்ல நம்ம ஆசைப்பட்டு அதை நம்ம தேவசமத்துக்கு தனி ஜெபத்துல நம்ம போய் முதல்ல வைப்போம், அப்புறம் நம்ம பேசுவோம். தேவன் கிரியை செய்வார், ஒரு நாள் இன்னொரு நாள் கிரியை செய்வார். ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம், விசுவாச மார்க்கத்தாரா இருக்கிறோம். ஆகவே நாம் சுதந்திரர். ஒருவேளை இப்பொழுது தேவன் நமக்கு சில காரியங்களை நாம் சிறுபிள்ளைகளாக தேவனுடைய பார்வையிலே குறைவற்றவர்களா இருக்கும் போது நமக்கு கொடுக்க மாட்டார். நாம் வளரும் போது கர்த்தர் மகிமைப்படுவார். சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஏற்ற காலத்தில் இதை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்திலே இந்த ராத்திரி வேளையிலே வந்திருக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் அல்ல 9 நிமிஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தனியாவே யாருக்கெல்லாம் ஆண்டவர் ஏவுறாரோ ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஜெபிங்கள். 9:30 வரைக்கும் நீங்க ஜெபிக்கலாம், அப்புறம் ஜெபித்து முடிப்போம். ஜெபிக்கலாம், தேவன் கட்டாயம் நம்மோடு பேசி இருப்பார். அதை வைத்து வேற மற்ற எந்த காரியத்தையும் ஜெபிக்க வேண்டாம். தேவனுடைய செய்தி வச்சு என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே, என்னுடைய குறைகளை தீரும் ஆண்டவரே, என்னுடைய கரைகளை கழுவும் ஆண்டவரே, அதுக்காக ஜெபணும். மற்ற காரியங்களை எல்லாம் நம்ம வெனஸ்டேஸ்ல ஜெபிக்கலாம். இப்பொழுது தேவன் உணர்த்தின காரியங்களை வைத்து 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ தேவனால் ஏவப்பட்டவர்கள் நீங்க ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் தயவும் பரிசுத்தமும் நல்ல பிதாவே, உங்க பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மட்டும் ஆண்டவரே, எங்களை